வணக்கம் எவ்ரிவன். நான் ஷங்கர். நான் ஒரு எம்என்சி எம்ப்ளாயி. இப்போதைக்கு அது மட்டும் போதும். சில பேருக்கு பீச்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ரிவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்படி ஊர் சுற்றும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிப்பேன். அதை ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் ஆஃப் பீப்புள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்காக தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் எவ்ரிவன். காலையில் 4 மணி ஆகுது. 4 மணிக்கு எங்கே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஸோ ஏதாவது விநாயகர் கோயில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்புறேன். அதாவது காலையிலே வண்டி ஸ்லிப் ஆகுது. சரி, நான் கட் பண்ணிவிட்டு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே போகிறேங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, வெல்கம் பேக். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற காணிப்பாக்கம் விநாயகர் டெம்பிளுக்கு தான் போகிறேன். ஸோ இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில், நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எப்பயுமே பெங்களூர் டு சென்னை அண்ட் சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நியூ எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் தான் போவேன். போகும்போது சித்தூர் கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட்டு 15 கிலோமீட்டர்ஸில் காணிப்பாக்கம் நிறைய போர்டு பார்த்துருக்கேன். இப்போது போகலான்னு நினைப்பேன், பட் நான் வர டைமிங் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால போக முடியல. சரி, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு நச்சிகேத் என்ன சொன்னான்னா, விநாயகர் டெம்பிள் எங்கேயாவது போகலாம், ஏதாவது ஸ்பெஷல் டெம்பிள் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டான். சரி, எனக்கும் இங்கே ரொம்ப நாள் போகணுங்கனால கேட்டேன் காணிப்பாக்கம் போகலாம் அப்படின்னா. அதனால் இன்றைக்கி காலையிலே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது யூஸ்வலாக நான் ஒயிட்ஃபீல்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஃபஸ்ட்கோட்டையிலேருந்து அப்படியே ரைட் எடுத்தால் ஒரே ரோடு தான். வாட்டுக்கு ஹைவேஸில் போய்கிட்டே இருக்கலாம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டு போகலாம். நான் யூஸ்வலாக சென்னை போகிறப்ப இந்த பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டு போவேன். டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்புனோன்னா போயிட்டு வர வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபுல். ஆட்டோமேட்டிக். Is it 0? Put this level. This How small much? cap, right? Okay. Fill that level. Go a little bit slowly. Keep it inside and then do it. Yeah. Enough? Go. I'll tell you when to. Stop. Video first only sir. Will come more like that. That's okay. Phone pay kada. Phone pay. Going for a ride Kanipakam. Vinayagar Chaturthi na? Sir? Vinayagar Chaturthi na? Yes sir. Kanipakam temple. The amount of long you going bike I go everywhere. Last week 2 weeks ago I went to Goa. Oh my god. You're great. Thank you, man. You're doing night shift, or Night shift only. You're working or full time or studying? And No, I'm only working. I'm not studying. I left 4 years back what? only. Yeah. 7746. Even I also make that only. No. Oh, sorry. Just confusion. No problem. I'll take a question. Even lorry itself, I don't know it will come there. Sorry. I just. That's okay. ಆಯ್ತಾ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಸ್ಕ್ಯಾನರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಅದಕ್ಕೆ. ಅದು ಸ್ಕ್ಯಾನು ನಾನೊಂದು ಹೋಗೋದು ಅದೊಂದು ಹೋಗ್ತೈತೆ. ಸುಮ್ಮನೆ ಅವ್ರಿಗೆ ಜಾಸ್ತಿ ಆಗಿಬಿಟ್ರೆ ಆಮೇಲೆ ನಮಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಲ್ವಾ. ಓಕೆ ಸರ್, Thank you. ಹ್ಯಾಪಿ ಜರ್ನಿ. Yeah, thank you. ஒரு வழியாக பெட்ரோல் பங்க்கில் வந்து கிளம்பியாச்சு. லைட்டாக மழை தோடுற மாதிரி இருக்குது. மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை. டாப் பாக்ஸில் ரெயின் கோட் இருக்குது. ஸோ பெட்ரோல் பங்க் காமெடி ரொம்ப
என்ன சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஆக்சுவலி அந்த பையன் மேலேயே தப்பு கிடையாது, ஏன்னா அவன் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தூக்க கலக்கத்தில் இருப்பான். பட் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறம் நேராக ஹொஸ்கோட்டையிலேருந்து அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதான். விநாயகர் சதுர்த்தியே ஏதோ ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி நான் ரூம்லேருந்து கிளம்புறப்ப நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஃபுல்லாக சீரியல் செட்டு, ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் ரேஞ்சுக்கு. நேற்று நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வானவேடிக்கை தான், பயங்கரமாக பட்டாயை கிளப்பிட்டாங்க இங்கே. ஒரு வழியாக ஹொஸ்கோட்டை ஹைவேஸ் ஏரியாச்சு. இது அப்படியே ஒரே ரோடு, சித்தூர் வரைக்கும் எங்கேயுமே டர்ன் பண்ண தேவையில்ல. சித்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஒரு 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், காணிப்பாக்கம் டெம்பிள் வந்துடும். ஸோ அது போகிற வரைக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தியை பற்றி கொஞ்சம் பேசலாம். முதல்ல நம்ம சதுர்த்தினா என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக வளர்பிறை அண்ட் தேய்பிறைக்கு அப்புறம் வர 4வது நாளை தான் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 2 வகையான சதுர்த்தி இருக்குது. ஒன்று சுக்லபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அப்புறம் வர 4வது நாள் வந்து சுக்லபக்ஷ சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அப்புறம் வர 4வது நாள் வந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. இதில் நம்ம இந்த ஆவணி மாதத்தில் வர சுக்லபக்ஷ சதுர்த்தியை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். சரி, இப்போ நம்ம நம்ம பர்த்டே பாய் மிஸ்டர் விநாயகரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டோல்கேட் வருது. டோல்கேட்டில் நிறுத்தி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே டீ இல்லை, காஃபி தான் இருக்குன்னாங்க. காஃபி குடித்தாச்சு. சரி, நம்ம அப்படியே ஸ்லோவாக காணிப்பாக்கத்தை நோக்கி கிளம்ப வேண்டியதான். ஓகே, விநாயகரோட ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஒரு நாளில் கைலாசத்தில் பார்வதி அம்மன் குளிக்க போகிறாங்க. செக்யூரிட்டிக்கு நந்தியை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, யாரையும் உள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிவபெருமான் வரும்போது நந்தியை இவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ளே விட்டுறாரு. அவங்க டென்ஷன் ஆகி எப்படி உள்ளே வந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நந்தி அவன் என்னோடய அசிஸ்டன்ட் தான், நான் சொன்ன உள்ளே விட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரே கோவம். சரி, நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு மஞ்சளை பிடிச்சி அவங்க சக்தியால் உருவாக்குனது தான் பிள்ளையார். இப்போ பிள்ளையார் உருவாக்குனதுக்கப்புறம் அவருக்கு வழக்கம் போல் அவரோட வேலையை கொடுக்கணும்ல. ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க, நான் குளிக்க போகிறேன், உள்ளே யார் வந்தாலும் அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் அகைன் திரும்பவும் வராரு. வந்தோடனே இப்போ புதுசாக ஒரு ஆள், யாருப்பா நீ அப்படின்னோடனே, இந்த மாதிரி அந்த அம்மா என்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் உள்ளே யாரையும் விட மாட்டேன் அப்படின்னோடனே அவர், நான் தான் சிவன், என்னை விடுப்பா அப்படின்னுக்கு, நம்மளால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. அவர் டென்ஷன் ஆகி பூதங்கணங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு இந்த பையனை இங்கேருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றாரு. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, நம்மளால் எல்லாத்தையும் அடித்து துரத்திடுறாரு. இதையெல்லாம் பார்த்த சிவன் டென்ஷன் ஆகி, என் ஆளுங்களே இது பண்ணுறியா, என்னையும் விட மாட்டேன்னு சொல்லி திரிசூலத்தை எடுத்து விநாயகர் மேலே விடுறாரு. தலை தனியாக உடம்பு தனியாக போயிடுது. இவ்வளோ சத்தத்தை கேட்டு உள்ளேருந்து வெளியில் வந்த பார்வதி அம்மன் பார்த்துட்டு, ஐயோ என் பையனை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, எனக்கு என் பையன் வேணும், இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்லி அவங்க சண்டை போடுவோம். சிவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பூதகணங்கள்கிட்டையும் தேவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க, சரி நான் இவனுக்கு உயிர் கொடுக்குறேன், இப்போ வடக்கு நோக்கி நேராக போங்க, அங்கே எந்த ஒரு உயிர் கண்ணில் தென்படுதோ அதோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களும் வேகமாக குடுன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு யானை வடக்க தலை வச்சு பார்த்து தூங்கிட்டு இருக்கு. அவங்க அந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு சிவபெருமான்ட்டு கொடுக்கவும் அதை விநாயகர் உடம்புல பொருத்தி உயிர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் விநாயகருக்கு யானை தலை வருது அப்படின்னு சொல்லி ஒரு புராணம். அதனால தான் கஜம்னா யானை, யானையோட தலையை அவருக்கு வச்சதுனால தான் அவரை கஜமுகன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப நேரம் கதை சொல்லிட்டு வந்ததில்
லைட்டாக தூக்கம் வந்துடுச்சு. நைட்டும் சரியாக தூங்கலை. அதனால் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. மறுபடியும் ஸ்டோரியானவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கலாம். இருந்தாலும் அது சொல்லலைன்னா என் மண்டை வெடிச்சிடும். அது என்ன ஸ்டோரினா, இந்த விநாயகரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் இனிஷியலாக சதுர்த்தினா என்னன்னு சொன்னேன்ல. என் பிரியன் ரைடர் அவரை நச்சிக்கிறதுக்கு ஒரு டவுட்டு. ஏன் சந்திரனோட 4வது நாளில் வர சதுர்த்தியை மட்டும் செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் சூரியன் இல்லை அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டான். எனக்கும் அது ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் கஜமுகாசுரனோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். பொதுவாக அரக்கர்கள்லாம் தவம் செய்கிறதுல ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ கஜமுகாசுரன் என்ன பண்ணுறான்னா, சிவபெருமானை வேண்டி 1000 வருஷத்துக்கு மேலே பயங்கரமான கடும் தவம் புரிகிறான். அவன் தவம் பண்ணுறதை பார்த்து சிவபெருமானே நேரில் சரிப்பா, என்னை வேண்டி ரொம்ப வருஷமாக தவம் இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. 1000 வருஷம் தவம் செஞ்சவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சும்மா இருப்பானா, அடிச்சாம்பு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி, ஐயா எனக்கு சாகா வரம் வேணுங்க ஐயா அப்படின்னு கேட்டுடலாம். சிவபெருமான சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. சாகா வரம் வந்த திமிரில் நம்மால் சும்மாவே பயங்கரமாக ஆடுவாப்புல. இப்போ காலில் சலங்கையை கட்டி விட்ட மாதிரி தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இங்கிலேருந்து நான் தான் உங்களுக்கு பாஸு, நீங்களாம் எனக்கு அடிமை, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர அட்ராசிட்டி பண்ணுறாப்புல. நான் தான் பாஸுன்னு சொல்லியாச்சு, இப்போ ஏதாவது வேலை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேணும்னே என்ன பண்ணுறாரு, தேவர்கள் எல்லாருக்கிட்டேயும் காலையில் 1008 தோப்புக்கரணும், மத்தியானம் 1008 தோப்புக்கரணும், சாயந்தரம் 1008 தோப்புக்கரணும் போட சொல்லிடுறாப்புல. தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. ஒரு தடவை 1008 போட்டாலே காலெலாம் பிடிச்சிக்கும். 3 தடவை 1008 போடுறதெல்லாம் அட கொடுமையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் 3 வேளையும் உட்காந்து எந்திரிச்சு ஒரு வழியாக நொந்து போயிடுறாங்க. நொந்து போனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நேராக சிவபெருமான்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள்லாம் பசுக்குன்னு வரத்தை கொடுத்துப்பிட்டீங்க, அவன் எங்களை கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க ஐயா, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. சிவபெருமானு என்ன சொன்னார், சரிப்பா கேட்டான் கொடுத்தாச்சு, உங்கள் பிரச்சனைக்கு நானே ஒரு சொல்யூஷன் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பையன் விநாயகரை கூப்பிட்டு, கண்ணு இந்த மாதிரி கஜமுகாசுரன் ஒரு அரக்கன் இருக்கான், அவனுக்கு நான் தான் சாகா வரம் கொடுத்தேன், இப்போ அவன் இந்த மாதிரி மக்கள் தேவர்கள் எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம டார்ச்சர் பண்ணுறாப்பா, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து அதை பஞ்சாயத்து பண்ணி விட்ரு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்றாரு. நம்மளும் தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி சண்டைக்கு போகிறாரு. இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே அவனை ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இமெயில் மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி அந்த காலத்தில் அசரீதி வரும்ல, அசரீதி மெசேஜ் வருது. என்ன சொல்லுதுன்னா, விநாயகரே இவன் எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாத வரம் வாங்கியிருக்கான், அதை அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லுது. நம்மளால தான் பயங்கர புத்திசாலியாச்சே, யோசிக்கிறாரு, சரி ஆயுதத்தால் தானே அவனை கொல்ல முடியாது, யானை கொம்புக்கு வரம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சில் அழகாக இருக்கிற 2 தந்தத்தில் ஒன்றை உடச்சி அவன் மேலே யூஸ் பண்ணுறாரு. அவன் இறந்துடுறான். இறந்துட்டு அவன் சாகா வரம் வாங்கியிருக்கிறதுனால என்ன ஆகிறான், 2வது இது மூஷிகமாக வரான் அடுத்த பிறப்பில். ஸோ மூஷிகத்தை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அவர் கருணை கடலில் அப்படியே கருணையை அள்ளி பொழிஞ்சிடுறாரு. அவனும் நல்லவனாகிடுறான். ஸோ அவனை அப்படியே அவரோட வாகனமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சரி, இப்போ இந்த கதையை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ அவர் மூஷிகத்தில் ஏறி இந்திரலோகம் போகிறாரு. ஸோ மூஷிகத்தில் போகிறாருங்கிறதுனால அப்போ மூஷிகம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும். அதனால தான் இந்த கதையை சொன்னேன். இப்போ இன்னொரு கேள்வி வரும்,
ஏன் மூஷிகம், ஏன் மற்ற விலங்கு இல்லையா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். பொதுவாக மூஷிகம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விலங்கு. ஆனால் அது வந்து எதையாவது கடித்து அப்படியே அரிச்சிட்டே இருக்கும். அதோட உள் அர்த்தம் என்னென்னா, நம்மளோட அமைதி, நிம்மதி இது எல்லாத்தையும் அரிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது மேலே விநாயகர் சவாரி செய்யும்போது அதை நம்மளுடைய அமைதியையும் நிம்மதியும் அரிக்கிற ஒரு விஷயத்த அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் இருக்கும்போது அது நடக்காது அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு தான் மூஷிகம். அந்த மூஷிகத்தில் ஏறி ஒரு நாள் விநாயகர் இந்திரலோகம் போகிறாரு. போகும்போது அவருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டையெல்லாம் ஒரு பையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு குறுக்க வந்துடுது. அந்த பாம்பை பார்த்து பயந்து மூஷிகம் ஓடவும் அது மேலே உட்காந்துருந்த இவர் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாரு. அவர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே சந்திரன் வந்து வாய் விட்டு சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை கலாய்ச்சிட்றாப்புல. அவர் பாடியை பார்த்து பாடி ஷேமிங் பண்ணி கிண்டல் பண்ணிடுறாரு. கிண்டல் பண்ணோடனே விநாயகருக்கு பயங்கர கோவம். என்னை பார்த்தா நீ கிண்டல் பண்ணுற, உன்னோட அழகே வந்து உன்னோட பிரைட்னஸ் கொடுக்குற அந்த உடம்பு தானே, அது இனிமேல் மங்கிடட்டும், டல்லாகிடட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒளி இல்லாமல் இருக்கிறப்ப உன்னை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏதோ நல்லதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அப்படி பொங்கிடுறாரு மனுஷன். அப்புறம் சந்திரனும் வேறு வழி இல்லாமல், ஐயா நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி என் பக்தர்களையும் நீங்கள் தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. கெஞ்சினதுக்கப்புறம் அவர் தான் கருணை கடலாச்சே, என்ன சொல்கிறாரு, சரி ஓகே இனிமே வந்து உன்னோட வளர்பிறை என் தேய்பிரையில் வர 4வது நாள் சதுர்த்தியில் யாரெல்லாம் என்னை வேண்டி வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும், எல்லா துன்பமும் போயிடும் அப்படின்னு ஒரு அருள் கொடுக்குறாரு. அதுதான் அந்த சதுர்த்தி தேதி. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி. இது விநாயகர் சதுர்த்தி பற்றி நான் சின்ன வயசில் கேட்ட கதை ப்ளஸ் எங்கேயாவது புக்ஸில் படித்த ஸ்டோரியை வச்சு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். கதை சொல்லிகிட்டே வந்ததில் நம்ம ஆல்மோஸ்ட் காணிப்பாக்கம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், ஊருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் காணிப்பாக்கத்தோட ஸ்டோரி பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.